தமிழ் திரைப்பட வரலாற்றில் தமிழ் திரை உலகில் ஒரு காலகட்டத்தில் மூவேந்தர்களாக வலம் வந்த கதாநாயகர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு சிவாஜி கணேசன் அவர்கள், திரு ஜெமினி கணேசன் அவர்கள். ஒரே காலகட்டத்தில் இந்த மூன்று கதாநாயகர்களும் வெகு சிறப்பாகவே தமிழ் திரை உலகில் வலம் வந்தார்கள். அதுல எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா உடனே ஆமா, உலகம் சுற்றும் வாலிபன் அவர் தானே டைரக்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். எம்ஜிஆர் அவர்கள் 133 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல 3 திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க. 1958 நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார். 1973 மிக பிரபலமாக பேசப்படுகின்ற, இன்று வரை அந்த திரைப்படத்தை பற்றி ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடுகின்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா உலகம் சுற்றும் வாலிபன். அந்த திரைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கி இருக்கின்றார். அவருடைய நிறைவு படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படம் 1978 எம்ஜிஆர் அவர்கள் இயக்கி இருக்கின்றார். ஆக அவர் நடித்த 133 திரைப்படங்களில் 3 திரைப்படங்களை எம்ஜிஆர் அவர்கள் இயக்கி இருக்கின்றார். அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் 306 திரைப்படங்கள் நடிச்சிருக்கார். இந்த 306 திரைப்படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரே ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார். அது 1980 வெளிவந்த இரத்த பாசம் என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் அவங்களே இயக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் இயக்கவில்லை. சந்தர்ப்பவசத்தால் இயக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கே விஜயன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தது. சிவாஜி கணேசன் அவருக்கும் கே விஜயன் இயக்குனர் அவர்களுக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தினால் கே விஜயன் அவர்கள் அந்த திரைப்படத்திலிருந்து விலகி விடுகின்றார். அந்த திரைப்படத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குகின்றார். சிவாஜி கணேசன் அவருடைய 200வது திரைப்படம் திரிசூலம். அந்த திரைப்படத்தை கே விஜயன் அவர்கள் தான் இயக்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த திரிசூலம் திரைப்படமும் இரத்தபாசம் திரைப்படமும் கதை கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கும். ஏன்னா நீங்க ஒரே சமயத்தில் அந்த 2 படத்தை நீங்க பார்க்கிற பொழுது ஒரே திரைப்படமாக கதை சற்று வேறுபட்டிருக்கும். ஆனால் ஒரே திரைப்படமாகவே தெரியும். கதை அந்த அளவிற்கு கதைக்களம் இருக்கும். அந்த திரைப்படத்தில் விஜயன் அவர்கள் விலகிவிட்ட காரணத்தினால் அந்த திரைப்படத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குகின்றார். சரி, ஆனால் டைட்டில் அவர் பேர் வரணும் இல்லையா? ஒரு காலகட்டத்துல சமீப காலங்கள் வரை உண்டு, ஒரு 2000 வரைக்கும் கூட சொல்லலாம், இல்ல அதுக்கு முன்பு வரை சொல்லலாம். திரைப்படம் வருகின்ற பொழுது டைட்டில் வரும். படம், நடித்தவர்கள் யார், கதாநாயகன் கதாநாயகி, அடுத்து அதில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுடைய பெயர்களும் அந்தந்த துறை சார்ந்தவர்களை அழகா டைட்டில் போடுவாங்க. அது நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல நீங்க படம் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகி, இசையமைப்பாளர், டைரக்டர், இவர்களை தவிர மற்ற கலைஞர்களுடைய பெயர்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. முதல்ல போட்டாலும் சரி, அல்லது படம் முடிந்து எல்லாரும் எழுந்து வருகின்ற பொழுது போடுகின்ற பொழுதும் யாருடைய பெயரும் யாருக்கும் தெரிவது இல்லை. அப்பொழுதெல்லாம் திரைப்படங்களில் அனைத்து கலைஞர்களுடைய பெயர்களும் அந்த டைட்டில் வரும். அந்த டைட்டில் டைரக்ஷன் அப்படின்னு முடிஞ்சதுக்கு பிறகுதான் கதை தொடங்கும். இது ஒரு காலகட்டத்தில் வழக்கமாக இருந்த ஒன்று. இந்த இரத்தபாசம் திரைப்படத்துல சிவாஜி கணேசன், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, புதுமுகம் மிஷா, மேஜர் சுந்தரராஜன், எம்என் நம்பியார், தேங்காய் சீனிவாசன், ஆர்.எஸ். மனோகர் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படம் சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் சாந்தி நாராயணசாமி, டி. மனோகர் இவர்கள் தயாரித்திருக்கின்றார். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த திரைப்படத்துல டைட்டில்ல இயக்குனர் என்று வருகின்ற இடத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய பெயர் வராது. காரணம் கே விஜயன் அவர்கள் தொடங்கி அது நிறைவேறாமல் அடுத்து சிவாஜி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இயக்கிய காரணத்தினாலோ அல்லது என்ன காரணம் என்று தெரியாது. ஆனால் இயக்கம் என்று வருகின்ற இடத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய போட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை என்லார்ஜ் பண்ணா எப்படி இருக்குமோ அதை அங்கங்கு ஒரு 2-3 முறை அவருடைய போட்டோ மட்டும் அதுல வரும். ஆக அதை வைத்து சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க அதை சர்ச் பண்ணி பார்க்கிற பொழுது உங்களுக்கே தெரியும், அது கே விஜயன், சிவாஜி கணேசன் என்று போட்டிருக்கும். ஆனால் இரத்தபாசம் என்ற திரைப்படத்தை 306 திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் ஒரு திரைப்படத்தை சிவாஜி கணேசன் அவர்களும் இயக்கி இருக்கின்றார் என்ற வரிசையில் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒரு இயக்குனராக இருக்கின்றார். என்ன நண்பர்களே, இது போன்ற பல தகவல்களை நம்முடைய முத்தமிழ் பார்வையில தொடர்ந்து பாருங்க. நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.